வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ஸ், அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், சார் நான் பிஎன்ஒஎஸ் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பிஎன்ஒஎஸ் உடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க, கவுன்சிலிங்க்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் பிஎன்ஒஎஸ் உடைய கவுன்சிலிங் அண்ட் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்ன்றதை நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எப்படி ரேங்க் லிஸ்ட் இருக்கும், ஸோ இந்த வருஷம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ரேங்க் லிஸ்ட் என்ன, அது எப்படி நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் நம்ம போட்டுட்டோமே, ஸோ இப்போ அடுத்து நமக்கு என்ன ப்ராசஸ்னா, நிறைய பேருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்ஸ் கார்டு வந்து ரிசீவ் ஆகும். அதாவது நீங்கள் கொரியர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் கார்டு மாதிரி ஒன்று அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அது வரும். ஸோ வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேக்ஸிமம் இனிமே தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட், பிஎன்ஒஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு செப்டம்பர்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 21க்கு மேலே தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில். என்னடா எம்பிபிஎஸ்க்கும் பிஎன்ஒஎஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அப்புறம் தான் மற்ற கவுன்சிலிங் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேராமெடிக்கலோ பிஎன்ஒஎஸோ மற்ற ஆயுஷ் கோர்சஸ்லாம் வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீட்ன்ற ஒரு எக்ஸாம் எழுதி அதில் ட்ரை பண்ணுவாங்க, அதில் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் தான் மற்ற ரிலேட்டடான மெடிக்கல் கோர்சஸ்க்கு வருவாங்க. அதனால வந்து ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் அல்லது ஆகஸ்ட் எண்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே நமக்கு பிஎன்ஒஎஸ் உடைய கவுன்சிலிங், அந்த ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க பாக்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வந்து 2 ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒன்று அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க பாத்தீங்களா, ரேங்க், ஏஆர் நம்பர், நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி, டி மார்க்ஸ்னா டோட்டல் மார்க்ஸ். அதாவது ரேங்க்ன்றது ஜென்ரலா இருக்கக்கூடிய ரேங்க். ஏஆர் நம்பர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேம், நீங்க ஃபீமேலா மேலா என்ற ஜெண்டர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா எம்பிசி பிசி ஓசி என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுத்துருவாங்க. டோட்டல் கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் பாருங்க 199.50 வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எப்படி வருதுன்றது நம்ம இனிமே கவுன்சிலிங் வரும்போது தான் தெரியும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஜெனரல் ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கட் ஆஃப், அப்புறம் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதுன்றத நம்ம அது முழுமையா தெரிஞ்சுக்கிற முடியும். இது வந்து லாஸ்ட் இயர் உடைய கவர்மெண்ட் கோட்டா. ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி இருக்குன்றத நான் பார்ப்போம். அடுத்து நீங்க பாக்குறது இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா பாருங்க, இதுலயும் சேம் அதே தான். இதுக்கு வந்து தனி ரேங்க். இதுக்கும் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல நம்பர் 1 ரேங்க், ஏஆர் நம்பர், நேம், ஜெண்டர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பொறுத்தவரையும் யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வந்து ஒன்லி தமிழ்நாடு டொமிசியல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த ஸ்டேட்ல இருந்து வேணா வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது யார் வேணா வந்து உள்ள அப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட் கோட்டால எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 723 கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயர் எத்தனை பேர் அப்டேட் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். இயர் கவர்மெண்ட் கோட்டால எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா, டோட்டலா வந்து நமக்கு டோட்டலா கவர்மெண்ட் கோட்டாக்கு 1990 கேண்டிடேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கட் ஆஃப் ரேஞ்சஸ் 199.5ல இருந்து 84 வரையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரோடைய கட் ஆஃப் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்றத அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஸோ இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கவர்மெண்ட் பிஎன்ஒஎஸ் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ மார்க் வந்து எனக்கு மினிமம் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்னாச்சும் கிடைக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோ பதிவில் நம்ம கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம். அதற்கான அனலைஸ் ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. கண்டிப்பாக உங்களை டீட்டெயில் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ என்னடா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆயிடாதீங்க. கண்டிப்பாக அப்டேட்ஸ் வரும்போது, நல்ல ஒரு அப்டேட்ஸ் வரும்போது தான் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அன்னெசரியாக வந்து உங்களை டைவர்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம சேனலில் எப்பவுமே அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ இன்னும் அடுத்து பிஎன்ஒஎஸ் உடைய ஸ்கோப், பிஎன்ஒஎஸ் படித்தா நமக்கு வந்து
நம்மளுடைய கெரியர் வந்து நல்லா இருக்குமா? ஏன்னா பிஎன்ஓஎஸ் வந்து நேச்சுரோபதி டாக்டர்ஸ் தான், ஈக்குவல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு டாக்டர் இதுதான். ஸோ நீங்களும் வந்து டாக்டர்னு சொல்லிக்கலாம் வெளியே, ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த கோர்சஸோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கெரியர் எப்படி இருக்கும், இது படிச்சா வந்து கவர்மெண்ட் செக்டார்ல வேலை இருக்கா, பிரைவேட் செக்டார்ல போகலாமா, இல்லை வந்து ஓனா ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை பத்தின விரிவான வீடியோ பதிவை நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நிறைய வீடியோக்களை கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன். நீங்க போற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜிங் அண்ட் பூஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாலும் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.